நாங்க மீனாட்சியத்துல இருந்து வரோம். நாங்க பரம்பரையா எங்க தாத்தா பாட்டு மூட்டை ஆண்ட சாமி எங்க தெய்வம் அந்த 18 சித்தரு வந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு 24 வகை மருந்தானது இருக்குது அந்த மலையில. பிரஷரு, சுகரு, சக்கரை சத்துக்கு, இரும்பு சத்து உள்ள தண்ணி. நாங்க எங்கேயுமே போகாம நாங்க 10 ரூபாய்க்கு நாங்க மலை எடுத்து நாங்க சாமி கும்பிட்டு வரி போட்டு ஏழை மக்கள் நாங்க 50 கிராமம் சேர்ந்து ஒரே ஒரு தான் மீனாட்சி வரோம். நாங்க கோயில் கட்டி கும்பாசி வச்சு இன்னைக்கு 10 காசு வட்டிக்கு வாங்கி நாங்க கோயில் கட்டியிருக்கோம். எங்க சாமி விட்டுட்டு நாங்க வர மாட்டோம். யாருக்கு தாலி எடுத்தாலும் மகாப்பிள்ள ஆமாப்பிள்ள இருக்கிற சாமி நாங்க வர மாட்டோம். இரும்பு சத்து தண்ணி, சுகரு, மஞ்சள் காமரைக்கு உப்பு சத்துக்கு இருக்கு எங்க தண்ணி. அந்த தண்ணி இரும்பு தண்ணி. அந்த பூமியை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம். எங்க பிள்ளைல கஷ்டப்பட்டு படிச்சாங்க. நாங்க 6,000 ரூபாய்க்கு டிவிஸ்க்கு வேலை வாங்க தயாராகலாம். இன்னைக்கு நாங்க எங்க போய் நாங்க பாடுபட்டு வேலை வாங்கணும். ஒரு வேலை பார்க்க தெரியாது. எங்க ஊர்ல நாங்க வேலை வாங்கிட்டு மத்திய அரசை கண்டிச்சு நாங்க போராடுறோம். கன்சர்ன் இங்க வரக்கூடாது. எங்களோட இயற்கை வளம் எல்லாத்தையும் அழிக்க பாக்குறாங்க. எங்களை ஊரோட விரட்ட பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மத்திய அரசுக்கு நாங்க இறுதி வரை நாங்க போராடுவோம். கண்டிப்பா போராடிக்கிட்டே தான் இருப்போம். இதுக்கு முடிவு தெரியும் வரையலாம். அதுல கோயில் இடங்கள் அழிக்கப்படும், இயற்கை வளம் எல்லாம் அழிக்கப்படும், விவசாயம் எல்லாமே அழிக்கப்படுது. அதனால நாங்க ஒரு பிடி மண்ணு கூட எங்க இடத்துல இருந்து எடுக்கவும் முடியாது. அவ்வளவுதான்.